சுப்பிரமணியர் ஞானம் 32 காப்பு செய்யும். புளியாத சுழிமுனையில் ஒடுங்கி நல்ல உற்றகளை வாசி சிவயோகத்தேகி வலியான துறையறிந்து மௌனம் கொண்டு மகத்தான அண்டவரை முடிமேற் சென்று தெளிவான ஓங்கார வடிவேல் கொண்டு தெளிந்து மனதறிவாலை தன்னை கண்டு வெளியான பரவெளியீர் தன்னை கண்டு வேதாந்த சக்தி சிவ ஆதி காப்பே. ஒளியாத சுழிமுனையில் ஒடுங்கி நல்ல. அப்போ ஒளியாத சுழிமுனை என்ன எந்த படலா போட்டுக்க வாங்குவான். ஒளியாதுன்னா எந்த படலா போட்டுக்க. சரி, மற்றெல்லாம் ஒழிஞ்சு போகணும். ஒழிஞ்சு போகணும், அழிந்து போகணும். உடம்புக்குள்ள இருக்கிற கருவிகணங்கள் எல்லாமே அழிந்து போகும். இது ஒன்று மட்டும் அழியாது. ஒரு மனிதனுக்கு அறிவு ஸ்தானமே புருவமத்தி தான். இப்ப புருவமத்தி என்று சொல்லக்கூடிய சுழிமனை ஒழியாது. அவன் கூடவே வரும். எப்ப அவன் அறிந்தானோ அப்போதே அவன் ஞானவாள் கொண்டுதான். ஒளியாத சுழிமனையில் ஒடுங்கின ஒளியாத சுழிமனையில் ஒடுங்கி நல்ல உற்றகளை வாசி சிவயோகத்தேகி. அப்ப ஒளியாத சுழிமனையில ஒடுங்கணும் சொல்ல. அப்ப அந்த சுழிமனை என்பது அழியாது. அதுல ஒடுங்கி நல்ல உற்ற கலை வாசி சிவயோகத்தேகி. உற்ற கலைன்னு கலைன்னு சொல்லாமே உற்ற கலை என்பது. இப்போ நாளொன்றுக்கு 21,600 முறை தொகுப்பு சுவாசம் உற்ற கலை இல்ல, அது மற்ற கலை. இதுதான் உற்ற கலை. உற்றனா உரிமையானது, தேவையானது, நமக்கு பயன்படக்கூடியது. உற்ற நண்பன் நண்பன் சொன்னாங்க. உற்ற நண்பன் உண்மை பொருந்தியதும் தேவையானதும் பிறவி பிணியை மருந்தானதும் எல்லாம் உள்ளது இந்த ஒரு கலை தான். புறமைத்து ஒடுங்குகின்ற காற்று தான் ஒருவனுக்கு உற்றை கலை. கலை என்பதுதான் இடைகளை பெண்களை. கலை என்ன? கலை என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா ஓவியம்னு கலை கலைன்னு சொல்றாங்க. மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கூட்டக்கூடிய ஒன்றுதான் கலையா இருக்க முடியும். அப்ப அது பார்ப்பதற்கு ரசிக்கக்கூடிய ஒன்றான கலையா இருக்க முடியும். அதுதான் இடைகளை பெண்கள்னு சொன்னா. இந்த மனிதனுடைய வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதான் இடைகளை பெண்களை. அந்த கலை அந்த மனிதனுடைய வளர்ச்சி அத்தனையும் கலை என்ற ஒரு இடத்தினால அது சிறப்பு கலை. அதுல உற்ற கலைன்னு சொன்ன போது இதெல்லாம் உற்ற கலை இல்லை. முதல் ஆரம்பத்துல இந்த உடம்பு சுவாசம் மூச்சு காற்று எப்பொழுதும் கேட்டான். தாய் சுவாசத்துக்கு ஒரு கருத்தரிப்பதற்கு காரணமா இருப்பது அவருடைய சுவாசம், அவருடைய இடைகளை பெண்களை. அந்த சுவாசம் அந்த குழந்தை முற்று போகும் வரையில் அந்த சுவாசம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 21,000 முறை வந்து போகும். அந்த வந்து போகின்ற காரணத்தினால கரு வளர்ந்துட்டே இருக்கும். கரு வளர்ந்த உடனே அந்த தாயோட சுவாசத்தோடனே தாயோட